சென்னை ஈசிஆர் கடப்பாக்கம் அருகே காற்றின் வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தற்போதைய நிலையில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடப்பாக்கம் அருகே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காற்றுடன் கூடிய கனமழை அங்கு பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிக்கு 70 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது பலத்த காற்றோடு கனமழையும் பெய்து வருகிறது. வீடுகளின் கூரைகளும் காற்றில் பறந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கடப்பாக்கம் பகுதியில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதான ஒரு அண்மை தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். களம் என்னவாக இருக்கு தற்போது? வணக்கம். பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழக எல்லைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது மரங்கள் ஏராளமாக முறிந்து கீழே விழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடப்பாக்கம் உள்ளிட்ட அந்த சுற்று வட்டார கிராமங்களில் செல்லக்கூடிய அந்த வழி நெடுக்க அந்த ஈசிஆர் சாலையிலும் சரி, அதே போல அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், மீனவ குப்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. வேப்ப மரங்கள் எல்லாம் கூட முறிந்து விழுந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பொதுவாக வேப்ப மரம் என்பது நாட்டு மரம். அதனுடைய வேர்கள் பலமாக பூமியிலே ஊன்றி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மரங்கள் கூட கீழே விழுந்திருக்கின்றது. அத்தி மரம், பலாமரம் உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முந்திரி மரங்கள் போன்றவையெல்லாம் வீட்டின் அருகிலேயே வளர்ப்பது வழக்கம். எனவே அந்த மரங்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மரங்கள் தற்போது வேரினுடைய அந்த பலவீனத்தன்மை காரணமாகவும் காற்று மிக வேகமாக வீசக்கூடிய காரணத்தாலும் கீழே விழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல வீட்டினுடைய தகர கூரைகள், அதே போல ஓலைக்கொட்டாய், குடிசை வீடுகள் போன்றவற்றினுடைய மேற்கூரைகள் இந்த காற்றில் பறந்திருக்கின்றது. இதனால் அந்த வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக காற்றின் வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அவ்வப்போது காற்று பலமாக வீசுவதும் பிறகு சற்று வேகத்தை குறைத்து வீசுவதுமாக இருக்கிறது. ஆனால் காற்று முழுமையாக நிற்காமல் தொடர்ந்து வீசிக்கொண்டேதான் இருக்கிறது. நிலத்திலிருந்து கடலை நோக்கியவாறு காற்று வீசி வருகின்றது. இதன் காரணமாக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள், இங்க இருக்கக்கூடிய மரங்கள், கடைகள் போன்றவற்றினுடைய மேற்கூரைகள் பறக்கின்றது, மரங்கள் சாய்கின்றது. பலமாக இருக்கக்கூடிய மரங்களின் கிளைகள் முறிந்து கீழே விழுகிறது. இந்த கிராம பகுதிகளில் பேனர்கள் வைத்திருப்பார்கள். அது போன்ற பேனர்கள் எல்லாம் கிழிந்து காற்றில் தொங்குகிறது, காற்றில் பறந்து ஓடுகின்றது. இது போன்ற ஒரு சூழலை தான் ஈசிஆர் சாலையினுடைய பல பகுதிகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. மழையை பொறுத்தவரையிலே 11 மணி அளவிலே நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் தற்போதும் கூட கிட்டத்தட்ட 3:45 ஆகிவிட்ட நிலையிலும் கூட 4-5 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருக்கின்றது. கடப்பாக்கம் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.